கூடலூர் அருகே மாயாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் தெப்பக்காடு தரைப்பாலம் மூழ்கியதால் கடந்த 2 நாட்களாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்தது. தற்போது மழையின் தாக்கம் குறைந்ததால் நிலைமை சீரடைந்து மீண்டும் போக்குவரத்து தொடங்கியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அன்பழகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் அன்பழகன், உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் கடந்த 2 நாட்களுக்கு மேலாக தொடர் கனமழை பெய்தது. இதனால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. மாயாற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியதால் முதுமலை தெப்பக்காட்டில் உள்ள தரைப்பாலம் மூழ்கியது. இதனால 2 நாட்களாக கூடலூரிலிருந்து மசனகுடி செல்லும் வாகன போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இந்த நிலையில் நேற்று இரவு மழையின் தாக்கம் சற்று குறைந்ததால் தண்ணீர் வரத்து குறைந்தது. இதனால் தெப்பக்காடு தரைப்பாலத்தில் தண்ணீர் வரத்து குறைந்துள்ளதால் இதனை தொடர்ந்து 2 நாட்களுக்கு பிறகு இன்று காலை முதல் தெப்பக்காடு தரைப்பாலம் வழியாக வாகன போக்குவரத்து தொடங்கியுள்ளது. இது குறித்து போலீசார் மற்றும் வனத்துறையினர் கூறும்போது, தற்போது ஆற்றில் தண்ணீர் வரத்து குறைந்துள்ளதால் வாகன போக்குவரத்து தொடங்கப்பட்டுள்ளது எனவும், இருப்பினும் இன்று கனமழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளதால் ஆற்றின் தண்ணீர் வரத்து அதிகரிக்கும் பட்சத்தில் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு வாகனங்கள் தரைப்பாலம் வழியாக இயக்குவது தற்காலிகமாக நிறுத்தப்படும் என தெரிவித்துள்ளனர். ஆனந்தி, உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அன்பழகன்.